I welcome you to learn English. Has, have இந்த ரெண்டு வார்த்தைகளும் இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹேஸ் டேக்கன், ஹேஸ் பீன் டேக்கன், அதே மாதிரி ஹாவ் டேக்கன், ஹாவ் பீன் டேக்கன் எங்கெல்லாம் வரும், எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான கிராமர் இது. I welcome you to the channel Syntax. Spoken English videos, English grammar explanation வீடியோஸ்லாம் அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். சில வாக்கியங்களில் வெறும் ஹேஸ் மட்டும் வரும், சில வாக்கியங்களில் ஹேஸ் டேக்கன் யூஸ் பண்ணுவோம். சம் சென்டென்சஸ் ஹேஸ் பீன் டேக்கன் அப்படின்னு வரும், ஹேஸ் பீன் டேக்கிங் அப்படின்னு வரும். எல்லாத்துக்கும் என்ன மீனிங், எப்பெல்லாம் யூஸ் பண்ணணும், இந்த சேனல்லே நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஒரு வேர்ப், அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தை படித்தோன்னா பாஸ்ட் டென்ஸ் படிச்சுக்கிறணும், அந்த வார்த்தையின் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் படிச்சுக்கிறணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக், பேசுகிறது, அந்த வார்த்தையுடைய பாஸ்ட் டென்ஸ் ஸ்போக், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்போக்கன். இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், அதாவது ஒவ்வொரு வேர்புக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஹேஸ் டேக் அப்படின்னு வரக்கூடாது, ஹேஸ் டுக் அப்படின்னு வரக்கூடாது, ஹேஸ் டேக்கன் அப்படின்னு தான் வரணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, ஹேஸ், ஹாவ் இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு அடுத்து வர்ற வேர்ப் கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். அதாவது ஹேஸ் டேக், ஹேஸ் டுக் அப்படின்னு வரக்கூடாது, ஹேஸ் டேக்கன். ஹேஸ் சி, ஹேஸ் சா அப்படின்னு வரக்கூடாது, ஹேஸ் சீன். ஹி ஹேஸ் கிவன் மணி, அவர் பணம் கொடுத்து விட்டார். ஹி ஹேஸ் ஆஸ்க்ட் எ கொஸ்டின், அவர் ஒரு கேள்வி கேட்டார். ஷி ஹேஸ் டோல்ட் எ ட்ரூத். இந்த வாக்கியங்கள் எல்லாமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ ஹேஸ் டேக்கன், ஹேஸ் கிவன் அது பார்த்தாச்சு. இப்போ பீன் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ஹேஸ் பீன் டேக்கன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஹி ஹேஸ் பீன் கிவன் மணி, பணம் அவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். ஹீ ஹேஸ் கிவன், அந்த பீன் இல்லாமல் ஹீ ஹேஸ் கிவன் அப்படின்னு சொன்னோம்னா அவர் பணம் கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம். பீன் ஆட் பண்ணிட்டோன்னா பணம் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும், ரொம்ப ஈஸி. அதாவது பீன் வந்த உடனே அர்த்தம் மாறுது. ஹி ஹேஸ் கிவன் அப்படின்னா அவர் கொடுத்து விட்டார், ஹி ஹேஸ் பீன் கிவன் அப்படின்னா அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஷி ஹேஸ் ஆஸ்க்ட் எ கொஸ்டின் அப்படின்னா அவள் ஒரு கேள்வி கேட்டாள். ஷி ஹேஸ் பீன் ஆஸ்க்ட் எ கொஸ்டின் அப்படின்னா அவளிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு காலமும் பார்த்துட்டோம். அதாவது ஹேஸ் டேக்கன் பார்த்தாச்சு, ஹேஸ் பீன் டேக்கன் பார்த்தாச்சு. இப்போ ஹேஸ் பீன் ஒர்க்கிங், அதாவது வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆயிருக்கா. ஹி ஹாஸ் பீன் ஒர்க்கிங் அப்படின்னா அவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். ஓகே, எப்போவோ ஆரம்பித்தார் வேலை செய்ய, இப்போவும் பார்த்துட்ருக்கிறாரு, இனிமேலும் பார்ப்பார். ஹி ஹாஸ் பீன் ஒர்க்கிங். ஷி ஹாஸ் பீன் டிரைவிங் எ கார். இட் ஹாஸ் பீன் ரன்னிங், இது ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த சேனலில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனல் வீடியோஸ் பாருங்கள், அதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஹி ஹேஸ் ரிட்டன் எ லெட்டர், அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். ஹி ஹேஸ் ரிட்டன் எ லெட்டர். ஹி ஹேஸ் பீன் ஆஸ்க்டு டு கிவ் எக்ஸ்ப்ளனேஷன். பீன் வந்திருக்கு பாருங்கள், அவர் விளக்கம் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அவர்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க, ஓகே, அவர் கேட்கல, ஆனால் அவரிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஹி ஹாஸ் பீன் ஆஸ்க்டு டு கிவ் எக்ஸ்ப்ளனேஷன். ஹி ஹாஸ் பீன் கிவிங் டொனேஷன்ஸ் டு ஆர்ஃபனேஜஸ். அவர் இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே டொனேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஹி ஹாஸ் பீன் கிவிங் டொனேஷன்ஸ் டு ஆர்ஃபனேஜஸ். அவர் அனாதை இல்லங்களுக்கு நன்கொடை அளித்து கொண்டே இருக்கிறார். ஒரு செயல் கடந்த காலத்தில் ஆரம்பித்து இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ எப்படி சொல்லணும், ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இங்கே ஹேஸ் பீன் கிவிங் அப்படின்னு இருக்குல்ல, அது மாதிரி. இந்த மூணு வாக்கியங்களையும் பாருங்கள். ஹி ஹேஸ் டைப்டு எ லெட்டர், அவர் ஒரு லெட்டர் டைப் பண்ணிட்டார். ஷி ஹேஸ் டேக்கன் எ பிரிண்ட் அவுட், அவர் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டார். இட் ஹேஸ் ஸ்டாப்டு த ஃபங்க்ஷன்ஸ், இது அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிருச்சு. இந்த வாக்கியத்தில் ஃபங்க்ஷன் அப்படின்னா விழா இல்லை, அதாவது கொண்டாட்டம் இல்லை, வேலை செய்தல். ஓகே, இட் ஹேஸ் ஸ்டாப்டு த ஃபங்க்ஷன்ஸ். ஹி ஹேஸ் பீன் டேக்கன் டு ஹாஸ்பிட்டல், அவர் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து செல்லப்பட்டார். ஹி ஹாஸ் பீன் டேக்கன் டு ஹாஸ்பிட்டல். பீன் வந்திருக்கு பாருங்கள். ஷி ஹாஸ் பீன் டாட் வெல், அவளுக்கு நன்றாக சொல்லிக் கொடுக்கப்பட்டது. த பாய் ஹாஸ் பீன் கிவன்
ப்ளே டாய்ஸ். அந்த பையனுக்கு ப்ளே டாய்ஸ் கொடுக்கப்பட்டது. ஹி ஹாஸ் பீன் டீச்சிங் ஃபார் அ லாங் டைம். ஹேஸ் வந்திருக்கு, பீன் வந்திருக்கு, வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஒரு செயல் கடந்த காலத்தில் ஆரம்பித்து இப்போவும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஹி ஹாஸ் பீன் டீச்சிங் ஃபார் அ லாங் டைம். ரொம்ப நேரமாக அவர் டீச் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ரொம்ப காலமாக டீச் பண்ணிகிட்டே இருக்காரு. ஷி ஹாஸ் பீன் க்ளீனிங் ஆல் த ரூம்ஸ். இட் ஹாஸ் பீன் டேக்கிங் ரெஸ்ட். இதே மீனிங் தான் have taken, have been taken, have been taking. has சிங்குலர் ஒருமை, have பன்மை. இதுக்கும் அதே மாதிரி தான். அதாவது has have ஃபாலோ பண்ணுற verb கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். have take அப்படின்னு சொல்லக்கூடாது, have took அப்படின்னு சொல்லக்கூடாது, have taken. ஓகே, I have taken, they have taken, we have taken. they have given money. அவர்கள் பணம் கொடுத்தனர். We have seen an animal. All have told the truth. அதே ரூல் தான், has மாதிரியே தான். have அப்படிங்கிறது பன்மைக்கு யூஸ் பண்ணுவோம். You have been given money. உங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. I have been given a chance. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The students have been studying. மாணவர்கள் படித்து கொண்டே இருக்கிறார்கள். The books have been sold. இந்த வாக்கியத்தில் selling அப்படின்னு வந்திருக்கணும். sold அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். புத்தகங்கள் விற்கப்பட்டிருக்கின்றன. I have written a letter. நான் ஒரு கடிதம் எழுதிவிட்டேன். I have been asked to reply. நான் பதில் சொல்லும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டேன். இந்த வித்தியாசத்தை பாருங்கள். I have been watching you. நான் உன்னை கவனித்து கொண்டே இருக்கிறேன். I have typed a letter. He has taken a printout. They have stopped the work. He has been taken to temple. அவர் கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டார். You have been taught well. உங்களுக்கு நன்றாக சொல்லிக் கொடுக்கப்பட்டது, கற்றுக் கொடுக்கப்பட்டது. Has been, have been. ஸோ சிங்குலருக்கு has வந்திருக்கு, ப்ளூரலுக்கு have வந்திருக்கு. The boys have been given play toys. அந்த பாய்ஸ்க்கு play toys கொடுக்கப்பட்டு விட்டது. You have been teaching for a long time. ரொம்ப நேரமாக நீங்கள் டீச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ரொம்ப காலமாக நீங்கள் டீச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. You have been teaching for a long time. They have been cleaning all the rooms. I have been taking rest. நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ has, have ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்பவும் ஈஸி ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த ரெண்டு டென்சஸ்க்கும் has வரும், have வரும். has சிங்குலருக்கு வரும், have ப்ளூரலுக்கு வரும். ரொம்ப ஈஸியான கிராமர், எப்போவுமே இனிமேல் உங்களுக்கு மறக்காது. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.